ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய்பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் சாதம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பயிர் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பயிரெலாம் நல்லா வறுபடட்டும். அடுத்ததாக இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இந்த மாதிரி 3 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி சாதமாக பண்ணி சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெல்லிக்காய் சாதத்தை வீக்லி 2 தடவை செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் ஒரு 3 நெல்லிக்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் 3 பெரிய நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.